வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொளி பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் தொடர்பான காணொளியாக இருக்கும். கடந்த காலனுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கும். இது எபிசோட் 5. கடந்த காணொலியில என்னுடைய ரேடிங் செட்டப்பை நான் எப்படி ரேட் பண்றேன் என்கின்ற ரேடிங் செட்டப்பை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காணொலியில என்னுடைய ரேடிங் செட்டப்பை எப்படி ரியல் சார்ட்ல அப்ளை பண்றது என்று சொல்லி உதாரணத்தோட காட்ட போறேன். இந்த ரேடிங் செட்டப் வந்து பெரும்பாலும் எல்லா அசெட்ஸுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இண்டைசஸ் என்ன, ஸ்டாக்ஸ் என்ன, கொமோடிட்டி, அதாவது ஆயிலோ அல்லது கோல்டோ, கொமோடிட்டி எல்லாத்துக்குமே பொருத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலியில நான் 2 உதாரணத்தை காட்டுறேன். ஒன்று S&P 500 காட்டுறேன், மற்றது நிப்டி 15 ரியல் சார்ட்ல எப்படி என்னுடைய ரேடிங் செட்டப்பை அப்ளை பண்றதுன்றதை காட்டுறேன். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போய் மிச்சத்தை பார்ப்போம். அதுக்கு போறதுக்கு முதல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். மற்றது இந்த காணொலி உங்களுக்கு பார்த்து முடிய பிரயோசனமா இருக்குமா இருந்தா உங்களோட நண்பர்களும் உறவினர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும்னு நினைச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்ப ஸ்கிரீனுக்கு போவோம். காணொலிக்குள்ள மேலும் போறதுக்கு முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர். இந்த காணொலியில சொல்லப்படுற விடயம் எல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி ரேட் பண்ணுறேன் என்கின்றத நான் மெட்டாக்களோட ஷேர் பண்றேன். இது முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றது எஜுகேஷனல் பர்பஸுக்காகத்தான் இந்த காணொலியை நான் மேற்கொள்றேன். இதை முழுக்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுக்கக்கூடாது என்றதை நான் கேட்டுக்கொள்றேன். ஓகே, இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இது வந்து S&P 500 குளோபல் மார்க்கெட்டுடைய இண்டைஸ் S&P 500. இந்த சார்ட்டை பார்ப்போம். இந்த சார்ட்டில் இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் கேண்டிலும் டேயை குறிக்குது. இப்போ இந்த ரேடிங் செட்டப்புக்கு முதலாவது கண்டிஷன், நாங்கள் எடுக்கிற அசட்ஸ் அது ஸ்டாக்காக இருக்கலாம், கொமோடிட்டியாக இருக்கலாம், அல்லது இண்டைசஸாக இருக்கலாம், எதெண்டான இருந்தாலும் அது அப் ட்ரெண்டில் இருக்க வேணும். அதாவது நாங்கள் லாங் என்ட்ரி எடுக்க போகிறோம்னு சொன்னால் அப் ட்ரெண்டில் இருக்கணும், ஷார்ட் என்ட்ரி எடுக்க போகிறோம்னு சொன்னால் அது டவுன் ட்ரெண்டில் இருக்க வேணும். இப்போ வந்து நான் லாங் என்ட்ரி தான் பார்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் லாங் என்ட்ரியில் தான் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க AI பபுள் வருது, அது வெடிக்க போகுது, அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் மார்க்கெட் மேலே போய்கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து மார்க்கெட் மேலே தான் போய்கொண்டே இருக்குது. எப்போ கிராஷ் ஆனான்னு எப்போ மார்க்கெட் சரிஞ்சாலும் அது மீளவும் ரீகவர் ஆகி போய்கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் கிராஷ் இல்லை, இதெல்லாம் கரெக்ஷன். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க, குறிப்பிட்ட லாபம் வந்தோன்னே விற்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அன்சர்டனிட்டி, உலகத்தில் ஏதாவது புது விதமான கொரோனா மற்றது உலக அழிவுகள் அல்லது சண்டை போர் அந்த மாதிரி வரும்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுடைய டேரிஃப் அந்த மாதிரி வரும்போது, இப்போ இதில் வந்த டவுன் எல்லாமே டொனால்ட் ட்ரம்பில் வந்த ஏப்ரல் மாதம், பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலில் வந்த டவுன், இதெல்லாம் இப்படியான அன்சர்டனிட்டி அசாதாரண சூழ்நிலைகள் வரும்போது மார்க்கெட் கீழே வரத்தான் செய்யும் வந்து. ஆனாலும் அது மீளவும் ரீகவர் ஆகி தான் போகும். இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒவ்வொரு கேண்டிலும் மந்த குறிக்குது. அப்பப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்கி தான் வந்திருக்குது. ஆனால் இருந்தாலுமே மார்க்கெட் அப்போ தான் போய்கொண்டே இருக்குது. ஸோ இப்போ கூட மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதனால் நாம் வந்து லாங் என்ட்ரியை தான் பார்த்துக்கொண்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் லாங் என்ட்ரியை சொல்கிறேன். இந்த என்னுடைய இந்த ரேடிங் செட்டப் எப்படி லாங் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இந்த டேயில். ஸோ முதலாவது கண்டிஷன், இது அப் ட்ரெண்டில் இருக்க வேணும். இப்போ இது அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லையான்றதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் நான் வந்து மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுவேன். முதலாவது போடுவேன், ஷார்ட் டேர்மில் அப் ட்ரெண்ட் பார்க்கணும். முதலாவது 50 மூவிங் ஆவரேஜை போடுறேன். இந்த ரெட்டுக்கு லைன் ஒன்று விழுந்துருக்கு, இதுதான் 50 மூவிங் ஆவரேஜ். அடுத்ததை பார்க்குறேன் 20 மூவிங் ஆவரேஜ். அடுத்தது 8 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 3 மூவிங் ஆவரேஜையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றுமே அடுக்கடுக்காக இருக்குது. நான் பழைய கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி கீழுக்கு 50, கீழே பிறகு 20, பிறகு 8. அப்போ இது வரிசையாக இருக்குது. இது என்னத்தை குறிக்குதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்றதை குறிக்குது. அப்போ நாங்கள் என்ன என்ட்ரி பார்க்கணும், பை என்ட்ரி, அதாவது லாங் என்ட்ரி தான் பார்க்குவோம். ஸோ கடந்த மாதம் எங்களுக்கு ஏதாவது பை என்ட்ரி பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லாங் என்ட்ரி கிடச்சிருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னா அடுத்த நான் டூல் பாவிக்கிறது வந்து CPR. ஸோ CPR இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்கிற CPR எல்லாமே வந்து மந்த்லி CPR, அதாவது ஒவ்வொரு கேண்டிலும் டேயை குறிக்கிறபடியாக நான் இங்கே மந்த்லி CPR யூஸ் பண்ணுறேன். சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மந்தை குறித்து கொண்டு இருக்குது. இந்த இடம் இதில் வந்த CPR செப்டம்பர் மாதத்துக்குரிய CPR, இது ஆகஸ்ட்டுக்குரியது, இது ஜூலை, இது
என்னென்னு சொல்கிறது, ஜூன், இது ஜூலை, இது ஆகஸ்ட், இது செப்டம்பர். ரைட், இப்போ நான் வந்து சிபிஆரை போட்டுட்டேன். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், ரீப்ளே மோட்டில் விடுறேன். ரீப்ளே மோட்டில் விட்டால் எங்களுக்கு பார்க்க தெரியும், ஈஸி வந்து எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரியா? அப்போ நான் ரீப்ளே மோட்டில் விட்டுட்டு இதில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசியாக இருக்கிற ரெட் கேண்டில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாள். இப்போ அடுத்தது செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இந்த அடுத்த கேண்டில் நான் ப்ளே பண்ணேன்னு சொன்னால் அடுத்த கேண்டில் எங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஓப்பன் ஆகும். அப்போ செப்டம்பர் மாதத்தில், அதாவது இந்த கடந்த முடிஞ்ச மாதத்தில் எங்களுக்கு பை என்ட்ரி இருக்கான்றதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் வந்து இப்போ வந்து ரீப்ளே மோட்டில் விட்டுட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். சரி, இப்போ ப்ளே பண்ணுறேன். முதலாவது கேண்டில் வந்திருக்கு எங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி. அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து முதலாவது நாள் 2ஆம் தேதி தான் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் என்ன, இது வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டியாக லோங்குக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையான்றதை பார்ப்போம். லோங்குக்குரிய பேட்டர்னாக இருந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பார்ப்போம். இதில் வந்து சிபிஆர் இங்கே இருக்குது, சிபிஆர். இந்த 3 லைன் தான் சிபிஆர். இப்போ எங்களுக்கு முதலாவது செப்டம்பர் மாதம் முதலாவது கேண்டில் வந்தது, ஓப்பன் ஆனது இன்சைட் த சிபிஆர். அதே நேரத்தில் அந்த கேண்டில் முடிஞ்சதும் இன்சைட் த சிபிஆர். ஸோ இன்சைட் த சிபிஆர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு டிசிஷனுக்கும் வரையிலாது. அப்போ வெயிட் பண்ணுவோம் அடுத்த நாள். இப்போ நான் அடுத்த நாளை ப்ளே பண்ணுறேன். பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அது என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு வந்து மறுபடியும் சிபிஆர்லேருந்து பவுன்ஸ் ஆகி அல்லது சிபிஆரில் சப்போர்ட் எடுத்து அல்லது சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்குது. ஸோ இந்த கேண்டில் அதை தான் குறிப்பிடுது. இதுலேருந்து ஓப்பன் ஆகி கீழே வந்து சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு 8 தேவையில்லை, 15 தேவையில்லை, ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஆக என்னுடைய பேட்டர்னுக்கு 20 மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ 20 மூவிங் ஆவரேஜில் கணக்காக இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு 20 மூவிங் ஆவரேஜில் இதில் கணக்காக சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. இது என்ன பேட்டர்ன் எடுத்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சிபிஆர் சப்போர்ட் பேட்டர்ன். அப்போ எங்களுக்கு 3ஆம் தேதி முடியும் போது எங்களுக்கு இப்படி ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு சிபிஆர் சப்போர்ட் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த நான் மார்க் பண்ணுறேன். இதை வந்து நான் ஆரஞ்சு கலரில் போட்டு விட்றேன். ஸோ இந்த ப்ரைஸில் எங்களுக்கு டேயில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்னுடைய ரேடிங் செட்டப்பின் படி என்ன செய்யணும்னு சொன்னால் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் பாவிக்கணும். உடனடியாக நாம் போய் வீக்லி சிபிஆர், அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் வீக்லி சிபிஆரை பயன்படுத்தி அங்கே போய் நாங்கள் செக் பண்ணோம். சரி, இப்போ வந்து 3ஆம் தேதி வரைக்கும் 1 hour கேண்டில் விட்டுருக்குறேன். சரியா? இப்போ இந்த வீக்லி சிபிஆரில் எங்களுக்கு லாங் என்ட்ரி, அதாவது பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, அதுக்குரிய பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சா என்று சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த வீக்கில், இந்த 3ஆம் தேதி எந்த வீக்குக்குள்ளே வருதோ அப்படித்தான் பார்க்கணும். இந்த வீக் இந்த இருக்குது, இந்த வீக்குக்குரிய சிபிஆர், இந்த 3ஆம் தேதி வந்த வீக்குக்குரிய சிபிஆர் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் வீக்குடைய லோ இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் வீக்குக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்குது. இதில் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் போய் இந்த வீக்லி ப்ரீவியஸ் வீக்கினுடைய லோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி பேந்து ஃபுல் பேக் பண்ணி பேந்து க்ளோஸ் வச்சுருக்குது. இங்கே எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே லோவுக்கும் கீழே, அதாவது இப்போ டேக்கு நான் சொன்னேன்னா அதை அப்படியே நாங்கள் வீக்குக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ இதன்படி பார்த்தோம்னா அது அந்த வீக்கினுடைய ஹையை உடைச்சி 20 மூவிங்குக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வைக்க வேணும். இது ஒரு பேட்டர்ன். இது வந்து லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன். இப்போ பார்த்தோம்னா அது சரியாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சிபிஆருக்கு கிட்ட போய் அது நிற்கக்கூடாது. எங்களோட என்ட்ரி வந்து இதில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம்னா எங்களுக்கு சிபிஆர் இமீடியட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி எடுத்தோம்னு சொன்னால் அங்கே சிபிஆரில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்களோட என்ட்ரி எப்போவுமே சிபிஆருக்கு கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்தாலுமே எங்களுக்கு ரிஸ்க் கூட இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுறோம். அடுத்த எங்களுக்கு லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன் எப்படி வரும்னு சொன்னால் ஒன்று சிபிஆருக்கு மேலே உடைக்க வேணும். உடைச்சா மட்டும்தான் எங்களுக்கான லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன் இருக்குது.
அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இந்த வீக்கில் எங்களுக்கு ஒரு புலிஷ்னஸ், அதாவது ஒரு லாங் என்ட்ரி பேட்டர்ன் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் டே வந்து 4ஆம் தேதி பார்ப்போம் எப்படி போயிருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் ஆகிருக்குது. அது நியர்லி கிட்டவே போய் சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகிருக்குது. இந்த சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகிருக்குது. அது அடுத்த ஹேண்டில் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து சிபிஆரை ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்குது. அதே நேரத்தில் ஒரு லாங் க்ரீன் கேண்டிலையும் கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு புலிஷ், ப்ராப்பர் புலிஷாக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு, இதை நம்ம வந்து சின்ன கோடாகவே போட்டு விட்றேன். இதை வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, லாங் என்ட்ரிக்கான ஒரு பேட்டர்ன். சரி, இந்த கோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இது நாங்கள் டேயில் போட்ட கோடு. அப்போ நான் இதை டேயாக மார்க் பண்ணி விட்றேன். இதில் டேயில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனது. இப்போ எங்களுக்கு இது வீக்கில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது அப் ட்ரெண்ட். ஸோ பைக்கான என்ட்ரி எங்களுக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வந்து அடுத்ததாக பார்க்க வேண்டியது 5 மினிட்ஸ் சார்ட். அதாவது மந்த்லி சிபிஆர்லேயும் கன்ஃபார்ம் பண்ணி வீக்லி சிபிஆர்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது டெய்லி சிபிஆரில் போய் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். இப்போ நாங்கள் 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போவோம். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் செப்டம்பர் 4ஆம் தேதி இங்கே இருக்குது. எங்களுக்கு வீக்கில் கன்ஃபார்ம் ஆனது 2வது கேண்டிலில் தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப்போ 3:30க்கு ஸ்டார்ட் பண்ண கேண்டில் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்குது. ஸோ 4ஆம் தேதி 3:30க்கு ஸ்டார்ட் பண்ண கேண்டில். அப்போ 5 மினிட்ஸின் படி பார்க்கும்போது 1 ஹவர் எப்போ முடியும்னு சொன்னால் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் 4:30க்கு அது முடிஞ்சிடும். அப்போ கடைசி கேண்டில் 5 மினிட்ஸுக்கு கடைசி கேண்டில் எப்போ க்ரியேட் ஆகிருக்கும்னு சொன்னால் 4:25க்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் 4:25க்கு பார்த்தோம்னா இங்கே இருக்குது கேண்டில், கொஞ்சம் பெருசாக்கும். 4:25க்கு இந்த இருக்குது கேண்டில் 4:25. இந்த கேண்டிலில் தான் இந்த எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, இந்த கேண்டிலில் தான் எங்களுக்கு வீக்கில் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இதோட முடிஞ்சு. அப்போ நான் இது வரைக்குமே நான் இந்த ரீப்ளை மோட்டாக போட்டு விட்டேன்னா உங்களுக்கு இலகுவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரீப்ளை மோட்டில் விட்டுருக்கேன். இப்போ வந்து 4ஆம் தேதி 4:25 வரைக்கும் 4:25 வரைக்கும் இப்போ விட்டுருக்கேன். இந்த டைம் வரைக்கும் இந்த டைமில் தான் எங்களுக்கு வீக்கில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், டேய்க்கு விடுறேன். டெய்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 4ஆம் தேதி 3ஆம் தேதி முடியத்தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது டேயில். ஆனால் எங்களுக்கு வீக்கில் எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் 4ஆம் தேதி 2வது ஹவர் 2வது கேண்டிலில் தான் எங்களுக்கு 1 ஹவர் கேண்டில் படி 2வது கேண்டிலில் தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போ 5 மினிட்ஸில் போய் டெய்லி சிபிஆரை போட்டு, இது டெய்லி சிபிஆர் எப்படி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கான்றதை நாங்கள் ரீட் பண்ணோம். சரி, நாங்கள் ரீட் பண்ணுவோம். எங்களுக்கு ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆனது, இங்கே இருக்குது டெய்லி சிபிஆர், அதாவது 4ஆம் தேதி அதனுடைய ப்ரீவியஸ் டேயினுடைய ஹை இது, அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ இதில் ஒரு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்னு சொன்னால் 20ல் சப்போர்ட் எடுத்து டே ஹையை உடைக்க வேணும். 20ல் சப்போர்ட் எடுத்துட்டு வந்து டே ஹையை உடைச்சிருக்கு. அப்படியும் ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். இன்னும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இன்னும் ஒரு விதமாக நாங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். 20ல் சப்போர்ட் எடுத்தாலே போதும். ஆனால் ஒரு இன்டியூஸ்மெண்ட் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாப் லாஸ் ஸ்வீப் அங்கே நடந்திருந்தால் 20ல் சப்போர்ட், இந்த ப்ளூ கோடு தான் 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ அதில் சப்போர்ட் எடுத்து டே ஹையை உடைச்சி இங்கே வச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு இதிலேயே டெய்லி சிபிஆர் படி 5 மினிட்ஸில் எங்களுக்கு இங்கேயே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு வீக்கில் வந்து இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நாங்கள் இந்த இடத்தையே நாங்கள் ஒரு இதாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்தையே நாங்கள் 5 மினிட்ஸுக்கான என்ட்ரியாகவே எடுத்துக்கொள்ளலாம் போட்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துடுறேன், ப்ளூ பாக்ஸ் போட்டுது. இந்த இப்போ பார்த்தோம்னா இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா டேயில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு, வீக்கில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. வீக்கில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி அதே டைம்லேயே எங்களுக்கு டெய்லியிலேயே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதாவது லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒரு 7-8 பேட்டர்ன் இருக்குது லாங் என்ட்ரிக்கு. அதே மாதிரி அதை அப்படியே திருப்பி போட்டால் ஷார்ட் என்ட்ரிக்கு வரும். அப்படி ஒரு 7-8 பேட்டர்ன் இருக்குது. எல்லாம் இந்த பேட்டர்ன்களின் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு 3 டைம் ஃப்ரேம்லேயுமே எங்களுக்கு ஒரு லாங் என்ட்ரிக்கான என்ட்ரி கிடச்சிருச்சு. இப்போ நான் ரிப்பீட் பண்ணேன்னு சொன்னால் பாருங்க, இந்த டே கேண்டிலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இந்த லெவலில், இந்த ஆரஞ்சு கலர் அதாவது டே என்று போட்டிருக்கேன், டே கேண்டிலில் வச்சுக்கொண்டு மந்த்லி சிபிஆரில் அடிப்படையில்.
இங்கே வந்து வீக்லி சிபிஆர் அடிப்படையில் வந்து 1 ஹவர் வரணும். இதில் 1 ஹவர் கேண்டில் அடிப்படையில் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இந்த லெவலில். அதே லெவலில் தான் எங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயும் கிடைச்சது இல்லையா? அப்போ அதையும் நான் 5 மினிட்ஸில் ஓட்டுக்கிறேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொன்னால் எக்ஸிட், அதாவது ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது, டேக் ப்ராஃபிட் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கன்றதான் அடுத்த கொஸ்டின். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னு சொன்னால் நாங்கள் மந்த்லி சிபிஆரை யூஸ் பண்ணி ஒரு டே கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் இல்லையா? இந்த கோடு ஆரஞ்சு கோடு, இந்த கேண்டிலில் தான் நாங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த கேண்டிலுக்கு கீழே வச்சா ஷார்ட் டேர்மில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா அந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி அது ஒரு ரெட் கேண்டிலாக முடிய வேணும். ஒரு பியரிஷ் கேண்டிலாக முடியுது. எப்போ பியரிஷ் கேண்டிலாக முடியுதோ அந்த அண்டு தான் நாங்கள் வெளியில் வரவேணும். அதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டிலுடைய கீழே ஓப்பன் ஆகணும். இப்போ இப்படி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இப்படி ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்தாலுமே எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த கேண்டிலை கீழே வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பான். ஆனால் அடிச்சுட்டு அவன் க்ரீனாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க வேணும்னு சொன்னால் எந்த கேண்டிலை நாங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ டேயில் மந்த்லி சிபிஆரை யூஸ் பண்ணி அந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் வைக்க வேணும். அப்போ அது ரெட் கேண்டிலாக தான் இருக்க வேணும். ஸோ இப்படி வந்தால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸிட்டை எடுப்போம். உதாரணத்துக்கு இங்கே தான் நாங்கள் எக்ஸிட் எடுப்போம். சரியா? ரைட். இப்போ அடுத்தது எங்களோட டார்கெட் எங்கே வைக்க வேணும்னு சொன்னால் இமீடியட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது அடுத்த பிவோட். இப்போ இதன்படி பார்த்தோம்னா அடுத்த பிவோட் இருக்கிறது ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீவியஸ் மந்தினுடைய ஹை. ஸோ டேக் ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும் நாங்கள் மந்த்லி சிபிஆரை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் மந்தனுடைய ஹை இங்கே இருக்குது, அதுதான் அடுத்த பிவோட்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்களான்னு சொன்னால் எங்களோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து இந்த இடத்துல நாங்கள் என்ட்ரி எடுக்கிறோம். எங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னு சொன்னால் அடுத்த பிவோட், டேக் ப்ராஃபிட் எங்கே வைப்போம்னா அடுத்த பிவோட். அதை நான் க்ரீனாக போட்டு விட்றேன். அடுத்த பிவோட். அதுக்கு அடுத்தது 3 ஸ்டாப் லாஸ் 3 டேக் ப்ராஃபிட் வைப்போம் பொதுவாகவே. அடுத்த டேக் ப்ராஃபிட் எங்கேன்னு சொன்னால் அடுத்த பிவோட் இங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் ஹையாக இருக்குது. அதனால் அதன் அரைவாசியை நாங்கள் இன்னும் ஒரு டார்கெட் எடுப்போம். அப்போ டார்கெட் 1 இது, TP1 இது, TP2 இது, TP3 இது. இப்போ நாங்கள் என்ட்ரியும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற பொசிஷனை ஒவ்வொரு ப்ராஃபிட் அடிக்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ உதாரணத்துக்கு 6 யூனிட் எடுத்துருக்குறோம் என்று சொல்லுவோம், அல்லது 3 யூனிட்டோ 6 யூனிட்டோ எடுத்துருக்குறோம்னு வைப்போம். அப்படி எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது டார்கெட் அடிக்கும்போது இங்கே எடுத்துருக்குறோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துனாங்க. முதலாவது டார்கெட் அடிக்கும்போது எங்களுக்கு 2 யூனிட்டை க்ளோஸ் பண்ணலாம். அடுத்த டார்கெட் அடிக்கும்போது 2 யூனிட்டை க்ளோஸ் பண்ணலாம். அடுத்த டார்கெட் அடிக்கும்போது அடுத்த 2 யூனிட்டை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு முதலாவது டார்கெட்டுக்கு வந்துடுச்சு, 2வது டார்கெட்டுக்கும் வந்துடுச்சு. ஆனால் 3வது டார்கெட்டுக்கு கிட்ட போயிட்டு மறுபடியும் முதலாவது டார்கெட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த கடைசி பொசிஷனையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் அந்த எக்ஸிட் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேட்டர்னில் ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே ஓப்பன் பண்ணி கீழே வரும்போது எங்களுக்கு இப்படி ரெட் கேண்டில் வந்து நியரஸ்ட்டு சிபிஆர்கிட்ட க்ளோஸ் பண்ணினா அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வேணும். ஏன்னாட்டா சிபிஆர்லேருந்து பவுன்ஸ் ஆகலாம். ஸோ அந்த பேட்டர்னையும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் வெளிக்கிற வேண்டியிருக்கும். ஸோ இது இப்படியே அடுத்தடுத்த டெக்னிக்கலும் இருக்குது. ஸோ பொதுவான செட்டப் இதுதான். சரி, இப்போ நாங்கள் 5 மினிட்ஸில் போயிட்டு இதை ஓடப்படுவோம், என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன், என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கு அந்த என்ட்ரி எடுத்த ஆண்டு எங்களுக்கு அதுக்கு கீழே வந்துட்டு தான் அப்படியே மேலே போகுது. கொஞ்சம் ஸ்பீடாக விடுறேன். எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே வந்து அந்த சேம் டே எங்களுக்கு T1 அடிக்கல. ஆனால் நெக்ஸ்ட் டே இந்த ரேட்டை கேன்சல் பண்ணி விடுறேன். எங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணது T1க்கு மேலே இந்த இந்த க்ரீன் கோடு தானே ப்ராஃபிட்.
ஸோ ப்ராஃபிட்டுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் மறுபடியும் அது கீழே எங்களுக்கு என்ட்ரிக்கே வந்திருக்கு. சரி, மேலும் ரன் பண்ண விடுறேன். மறுபடியும் அந்த ஆண்டு கீழே தான் நிற்கிது. அந்த டே முடியுது. அடுத்த நாள் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி, ஸோ இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய 3 பிரித்து ஒரு பங்கை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்த 2வது டார்கெட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு கிளியராக விளங்குமுன்னா நினைக்கிறோம். சின்னதாக தான் போட வேண்டியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2வது க்ரீன் கேண்டிலுக்கு 2வது க்ரீன் கோட்டுக்கு போட்டுது. அது வந்து TP2 அது வந்து எங்களுக்கு அடிச்சிருக்குது. டாக்கெட் அடிச்சிருக்கு. 2வது டாக்கெட்டும் எங்களுக்கு அடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு திருப்பியும் பார்ப்போம். இதில் ஒரு பொசிஷனை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நாளும் போய் அது 3வது டாக்கெட்டையும் அடிச்சிது. அதாவது TP3 3வது டாக்கெட்டையும் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு. எப்போ க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால் 11ஆம் தேதி தான் எங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் டேக்கு வரேன். டேயிலே நாங்கள் அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எங்களுக்கு. நாங்கள் என்ட்ரி எடுத்த பிறகு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்து, பிறகு சின்ன சின்ன கேண்டில் வந்து, அது ரெட் கேண்டில் பிறகு வந்து 11ஆம் தேதி தான் எங்களுக்கு அது டார்கெட் 3வது டார்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால், இந்த ரேடிங் செட்டப்பில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம், டே 1 hour 5 minutes, டேக்கு வந்து மந்த்லி சிபிஆர், 1 ஹவருக்கு வீக்லி சிபிஆர், 5 மினிட்ஸுக்கு டெய்லி சிபிஆரை போட்டுட்டு எங்களுக்கு அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த அடுத்த அசட்ஸ் நாங்கள் ரேட் பண்ண போகிற அசட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்? மூவிங் ஆவரேஜை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். முதல்ல 8, பிறகு 20, பிறகு 50 இருக்க வேணும். அப்போ அது 3 ஒழுங்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப் ட்ரெண்ட். அப்படி போட்டுட்டு எங்களுக்கான என்ட்ரியை முதல்ல மந்த்லி சிபிஆரில் எங்களுக்கு லாங் என்ட்ரிக்கான பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணுறோம். பிறகு வந்து 1 hour கேண்டிலில் வந்து வீக்லி சிபிஆரை வச்சுக்கொண்டு லாங் என்ட்ரியை பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதை அடுத்ததாக 5 மினிட்ஸில் போயிட்டு டெய்லி சிபிஆரை யூஸ் பண்ணி எங்களுக்கான லாங் என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறோம். 3லையுமே எங்களுக்கு லாங் என்ட்ரி பேட்டர்ன் க்ரியேட் ஆனோன்னே என்ன செய்கிறோம்னு சொன்னால் என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியே 3 டிபி போட்டுட்டு ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ரன் பண்ண வேண்டியா. இது ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸை வந்து எங்களுக்கு அடிச்சுன்னு சொன்னால் வெளியில் வர வேண்டியா. ட்ரேடிங்கிறது ப்ராபபிலிட்டி தான். எல்லா நேரமுமே வெற்றி வரும் இல்லை. ஆனால் வெற்றி வரும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எடுக்க முனையும் வேணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்று சொல்லணும். டே கேண்டிலும் படி எங்களுக்கு வந்தது சிபிஆர் சப்போர்ட் பேட்டர்ன். இந்த வீக்கில் 1 hour கேண்டிலில் வந்த பேட்டர்ன் வந்து சிபிஆரை உடைச்சி மேலே வந்திருக்கு. அப்போ சிபிஆர் பிரேக் த்ரூ பேட்டர்ன். 5 மினிட்ஸில் எங்களுக்கு வந்த பேட்டர்ன் எதுன்னு சொன்னால், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி 20ல் சப்போர்ட் எடுத்து டே ஹையை உடைச்சிருக்கு அந்த பேட்டர்ன். ஸோ 3லையுமே வித்தியாசமான பேட்டர்ன் தான். ஆனால் 3மே லாங் என்ட்ரிக்கான பேட்டர்ன். அப்போ 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் எங்களுக்கு லாங் என்ட்ரி பேட்டர்ன் கிடச்சிட்டா நாங்கள் லாங் போகலாம். ஷார்ட் என்ட்ரி பேட்டர்ன் கிடைச்சா ஷார்ட் போகலாம். ஆனால் 3லையும் ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும் இல்லை. இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது போன்ற ஷேர் மார்க்கெட் தொடர்பான காணொலிகளை மேலும் அடுத்தடுத்த காணொலிகளில் விடயங்களை பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.